செய்திகள். தொடர்ந்து இரண்டாவது நாளாக தங்கம் விலை சரிந்துள்ளது. எதிரியை ராணுவ ரீதியாக தோற்கடித்து விட்டோம். எதிரி மீண்டும் தலை தூக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என வெள்ளை மாளிகையில் பிரிட்டன் மன்னரை சந்தித்த பிறகு அதிபர் டிரம்ப் பேசுகையில் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான டிரான்ஸ்பார்மர் ஊழல் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்து சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. உதகை கோடை விழாவை முன்னிட்டு மே 1ஆம் தேதியில் இருந்து கனரக வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. காசி விஸ்வநாதர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 11ஆம் நாளான இன்று புதன்கிழமை மாசி வீதிகளில் தேரோட்டம். வீதிகளில் திரண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக தீவிரமாக உள்ளதால் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 39.97% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று ஈக்வடார் நாட்டு வெளியுறவு அமைச்சர் கெப்ரிலேயா சோஃபர்ஃபீல்ட் ரொசேரோவை சந்தித்து பேச்சுக்கள் நடத்தினார். விரிவான செய்திகள். தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. கடந்த 20 முதல் 24ஆம் தேதி வரையில் தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 2080 என விலை குறைந்தது. கடந்த சனிக்கிழமையன்று பவுனுக்கு ரூபாய் 800, திங்கட்கிழமையன்று பவுனுக்கு ரூபாய் 240 என தங்கம் விலை உயர்ந்தது. இந்நிலையில் ஏப்ரல் 28ஆம் தேதியான நேற்று பவுனுக்கு ரூபாய் 1040 என தங்கம் விலை குறைந்தது. இந்த சூழலில் தங்கம் விலை தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று மீண்டும் குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் 150 குறைந்து 1 கிராம் ரூபாய் 13,950க்கும், பவுனுக்கு ரூபாய் 1,200 குறைந்து 1 பவுன் ரூபாய் 1,11,600க்கும் விற்பனையாகிறது. இந்த 2 நாட்களில் தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 2,240 என விலை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை ஒட்டி அந்நாட்டு பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் அவரது மனைவி கமிலா 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக சென்றிருக்கின்றனர். வாஷிங்டனில் இருவருக்கும் அமெரிக்க ராணுவத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வெள்ளை மாளிகையில் பிரிட்டன் மன்னர் சார்லஸ் மற்றும் அவரது மனைவிக்கு அதிபர் டிரம்ப் வரவேற்பு அளித்தார். அப்போது பேசிய அதிபர் டிரம்ப், நாங்கள் எதிரியை ராணுவ ரீதியாக தோற்கடித்து விட்டோம். அந்த எதிரி மீண்டும் தலை தூக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இந்த விஷயத்தில் என்னை விடவும் பிரிட்டன் மன்னர் சார்லஸ் திட்டவட்டமாக இருக்கிறார் என்றார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை தமிழக மின்சார வாரியத்தில் அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்த காலத்தில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்ததில் மிகப்பெரிய முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதில் அரசுக்கு ரூபாய் 397 கோடி இழப்பு ஏற்பட்டதாக சென்னை ஐகோர்ட்டில் அறப்போர் இயக்கம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டனர். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவும், 2 வாரங்களில் அனைத்து ஆவணங்களையும் சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டது. சிபிஐ விசாரணைக்கு தமிழக மின்சார வாரியம், தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். உதகை கோடை விழாவை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு செல்ல அம்மாவட்ட காவல்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மே 1ஆம் தேதியில் இருந்து பால், பெட்ரோல், சமையல் எரிவாயு கொண்டு செல்லும் கனரக வாகனங்கள் மட்டும் உதகை நகருக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதர கனரக வாகனங்கள் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை நகருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அவர்கள் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிலில் நடந்த யாகத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி இன்று 594 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கா விரைவு சாலையை திறந்து வைக்க உள்ளார். இந்த விழாவில் உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 11ஆம் நாளான இன்று மாசி வீதிகளில் தேரோட்டம் நடைபெற்றது. சங்கு முழங்கியபடியும் இசை வாத்தியங்கள் முழங்கியபடியும்
அரோகரா சிவசிவா முழக்கத்துடன் தேரை பக்தர்கள் இழுத்தனர். விழாவின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக நாளை மறுநாள் 1ஆம் தேதி அதிகாலையில் தங்க குதிரை வாகனத்தில் வீற்றிருந்து வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குகிறார். இந்த பக்தி பரவச காட்சியை காண தமிழகம் முழுவதிலும் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் பல லட்சம் பக்தர்கள் மதுரையில் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக தீவிரமாக உள்ளது. மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த மார்ச் 1, 2026 முதல் ஏப்ரல் 20 வரையிலான இடைப்பட்ட காலத்தில் மட்டும் வெப்ப தாக்கத்தினால் மொத்தம் 39 பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதில் மிகவும் கவலையளிக்கும் விதமாக மாநிலம் முழுவதும் இதுவரை 109 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக அக்கோலா, நந்தூர்பார் மற்றும் ரத்னகிரி ஆகிய மாவட்டங்களில் அதிகப்படியான பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. 2026 மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்கான 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று 142 தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி நிலவரப்படி 39.97% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தா, ஹவுரா மற்றும் 24 பர்கானாஸ் மாவட்டங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. அமைதியான வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு படையினர் முழுவீச்சில் களத்தில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் பரநகரில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதடைந்தது மற்றும் நாடியாவில் பாஜக வாக்குப்பதிவு அதிகாரி ஒருவர் காயமடைந்தது உள்ளிட்ட ஆங்காங்கே சில சம்பவங்கள் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டம் பசந்தியில் பாஜக வேட்பாளரின் வாகனம் குண்டர்களால் தாக்கப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இன்று ஈக்வடார் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கேப்ரிலேயா சோமர்ஃபெல்ட் ரொசேரோவை சந்தித்து பேச்சுக்கள் நடத்தினார். இதில் வர்த்தகம், விவசாயம் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதித்தார். இந்திய தலைமையிலான இஸ்ரோ, சூரிய சக்தி கூட்டமைப்பு மற்றும் IBCA எனப்படும் சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்பில் இணைவதற்கான செயல்முறையை தொடங்குவதற்கான ஈக்வடாரின் முடிவை வரவேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர், பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்புக்கான கூட்டமைப்பில் ஈக்வடார் ஏற்கனவே உறுப்பினராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் விரைவு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிதியுதவி குறித்து ஒரு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும், இது நமது வளர்ச்சி கூட்டாண்மையை ஆழப்படுத்துவதில் ஒரு படி முன்னேற்றம் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அறிவித்தார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவுக்கான தனது 3 நாள் பயணத்திற்காக ஈக்வடார் வெளியுறவு மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் கெப்ரிலேயா சோமர்ஃபெல்ட் ரொசேரோ இன்று காலை புதுடில்லி வந்தடைந்தார்.